ஷின்ரின் யோகு அப்படின்னு ஒரு ஜாப்பனீஸ் கான்செப்ட் இருக்குது. ஆங்கிலத்தில் ஃபாரஸ்ட் பாத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் நம்ம வனக்குளியல் அப்படின்னு சொல்லலாம். என்றைக்காவது ஒரு நாள் ஒரு அருவியை பார்க்குறப்போ, அருவியில் நீர் விழுற சத்தத்தை கேட்குறப்போ, ஒரு அலையோட ஓசையை கேட்குறப்போ, காடில் நடந்து போகிறப்போ அந்த காடில் பறவைகளோட ஓசையை நம்ம கேட்குறப்போ நமக்கு எப்படி ஃபீல் ஆகும்? கண்டிப்பாக நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாமே குறைஞ்ச மாதிரி நமக்கு தெரியும். நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குன்றது நமக்கு தெரியும். ஆனால் அதை தாண்டி இது நம்மளோட மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும். ஈவன் ஃபிசிக்கல் ஹெல்த்தை கூட ரொம்ப மெஷரபிள் அமௌண்ட்டில் இது இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இந்த இயற்கையோட ஒன்றிய ஒரு வாழ்வு நமக்கு எப்படிப்பட்ட பெனிஃபிட்டெல்லாம் கொடுக்கும் அப்படின்றத ஃப்ளோரன்ஸ் வில்லியம்ஸ் அப்படின்றவங்க தி நேச்சர் ஃபிக்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஷின்ரின் யோகுனா என்ன, இந்த நேச்சர் ஃபிக்ஸ் புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தவங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பல மில்லியன் வருடமாக மனிதன் காடில் தான் வாழ்ந்துட்டு இருந்தான். கடந்த 10,000 வருஷமாக தான் அவனுக்குன்னு ஒரு வீடை கட்டிக்கிட்டு அவன் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக காடிலேருந்து வெளியே கொண்டு வந்தான். சிட்டி லைஃப் மாதிரியான ஒரு வாழ்க்கையை உருவாக்கிக்கிட்டான். இந்த சிட்டி லைஃப்பை அவன் உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணம் அவனோட சிந்திக்கும் திறன் தான். அவனோட மூளையில் நடந்த மியூட்டேஷன் மூலியமாக சிந்திக்கும் ஆற்றல் அப்படின்றது அவனுக்கு கிடச்சிது. இந்த சிந்திக்கும் ஆற்றலை பயன்படுத்தி மட்டும்தான் அவன் இந்த சிட்டின்றதை உருவாக்கிக்கிட்டான், காடிலேருந்து வெளியே வந்தான். அப்போ அவனோட சிந்தனைக்கும் அவனோட மூளைக்கு மட்டும்தான் தெரியும் அவன் காடை விட்டு வெளியே வந்துட்டான் அப்படின்னு. கடந்த 10,000 வருஷத்தில் அவனோட ஐடியாவில் ஏற்பட்ட மாற்றம் மாதிரி அவனோட உடலில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படலை. அவனோட உடல் உறுப்பு எல்லாமே கிட்டத்தட்ட 10,000 வருஷமாக அப்படியே தான் இருக்குது. அவனோட உடல் செயல்படும் விதமும் அப்படியே தான் இருக்குது. இந்த உடலுக்கு அவன் காடை விட்டு வெளியே வந்துட்டான்றது தெரியாதப்போ, இந்த உடல் காடுக்காக உருவான உடலாக இருக்கிறப்போ, அவன் சிட்டியில் வாழ்கிறப்போ நிறைய பிரச்சனைகளை அவன் சந்திக்கிறான். அந்த பிரச்சனைகளில் சிலது தான் நமக்கு வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், மென்டல் ஹெல்த் இஷ்யூவாக இருக்கட்டும், நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த் இஷ்யூஸ் கூட நிறைய வந்துகிட்டு இருக்கு. பயோஃபீலியா அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்குது. டாக்டர் எட்வர்ட் ஓ வில்சன் அப்படின்றவர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட ஒரு ப்ரொஃபஸர். அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மனுஷன் ஒரு இயற்கையோடு சேர்ந்த ஒருத்தவன் தான். அவன் இயற்கையை விட்டு வெளியே வந்தான் அப்படின்னா திரும்பவும் இயற்கையை நோக்கி தான் இழுக்கப்படுவான். அவனுக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் இயற்கை கொடுக்கக்கூடிய ஒரு உயிர்ப்பித்தல் மாதிரி வேறு எதாலையுமே கொடுக்க முடியாது. நீங்கள் பெரிய பெரிய கட்டிடங்களை கட்டலாம், ரொம்ப வியந்து பார்க்கக்கூடிய விஷயங்களை கூட உருவாக்கலாம். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமாக இருக்கும், ஒரு வியப்பாக இருக்கும். ஆனால் இயற்கை சார்ந்த மற்றொரு உயிரை அவன் பார்க்குறப்ப தான் அவனுக்கு ஒரு உயிர்ப்பித்தல்ன்ற ஒரு உணர்வு வருது, ரொம்ப ஒரு அமைதி அடைகிறான். நம்மளே நிறைய ஒரு பெரிய பில்டிங்கை பார்த்துருப்போம், இல்லை தேட்டருக்கு போவோம், மாலுக்கு போவோம். அங்கெல்லாம் போகிறப்ப நமக்கு ஒரு வியப்பாக இருக்கலாம். ஆனால் ஒரு நாயை பெட் பண்ணுறப்போ, ஒரு பூனையை பெட் பண்ணுறப்போ, இல்லை ஒரு மாடை பெட் பண்ணுறப்போ, இல்லை ஒரு இயற்கை சார்ந்த ஒரு இடத்துக்கு போகிறப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபீல்ன்றது வேறு. அங்கே நம்ம உயிர்ப்பித்தா மாதிரி உணர்வோம், ரொம்ப அமைதியாக உணர்வோம். ரொம்ப பெரிய எக்ஸைட்மெண்ட் இல்லைனாலும் நம்மளோட மனதுன்றது அமைதியடையும், ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும். ஆனால் இன்றைக்கி மனிதன் இயற்கையோட ஒன்றிய ஒரு வாழ்க்கையை வாழ்கிறத குறைச்சிக்கிட்டான். இன்றைக்கி சிட்டியில் அதிகமான மனிதர்கள் குடியேறிக்கிட்டு இருக்காங்க. 2050க்குள்ளே இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களில் 50% அதிகமான மனிதர்கள் சிட்டியில் தான் வாழ போகிறாங்க அப்படின்ற ஒரு ஸ்டடியும் சொல்லுது. நம்ம ஃபுல்லாகவே சிட்டிக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா இயற்கையோட ஒரு தொடர்புன்றது அங்கே அறந்து போகுது. அங்கே நமக்கு நிறைய உடல் ரீதியான பிரச்சனைகள் வருது. சிட்டி லைஃப் அப்படின்றது ஒரு மோசமான லைஃப் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா சிட்டி நிறைய அட்வான்டேஜஸையும் நமக்கு கொடுக்குது, ஒரு சிறந்த கல்வியை கொடுக்குது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்குது, வாழ்க்கையில் முன்னேறதுக்கான நிறைய வழிகளை கொடுக்குது. ஆனால் அதே நேரத்தில் இந்த சிட்டியில் நிறைய பிரச்சனையும் இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி கடந்த 10,000 வருடங்களில் நம்மளோட ஐடியா தான் டெவலப் ஆகிட்டே வந்திருக்கு. நம்மளோட உடல் அப்படியே தான் இருக்குது. அப்போ நம்ம உடல் செய்யக்கூடிய ரெஸ்பான்ஸ் எல்லாமே அன்றைக்கி அந்த 10,000 வருடத்துக்கு முன்னாடி என்ன தேவைப்பட்டதோ அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதனால தான் நம்ம சிட்டியில் இயற்கையை விட்டு பிரிஞ்சு வந்து ஒரு வாழ்க்கையை வாழ்கிறப்போ நிறைய பிரச்சனைகளும் நமக்கு ஏற்படுது. அதில் முதல் பிரச்சனை என்ன அப்படின்னா, எந்நேரமும் நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருக்கிறது தான். இன்றைக்கி நீங்கள் சிட்டியில் இருக்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்களா, இல்லை ஒரு வில்லேஜில் இருக்கிறவங்க, ஒரு கிராமப்புறத்தில் வாழ்கிறவங்க அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்களான்ற கணக்கெடுப்பு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு சிட்டியில் வாழக்கூடிய மனிதர்கள் தான் அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் ஏன் வருதுன்னு நினைக்கிறீங்க? நிறைய வேலை இருக்குது, நம்ம சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது, நமக்கு கிடைக்காத விஷயங்கள் வெளியே நிறைய இருக்குது, இதனால தான் நமக்கு ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் சிட்டியில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு நபரை அடுத்த ஒரு மாதத்துக்கு ஒரு கிராமப்புறத்தில் போய் வாழ சொன்னோம் அப்படின்னா அவரோட ஸ்ட்ரெஸ்ஸுன்றது கண்டிப்பாக குறையும். இப்போ இவருக்கு ஸ்ட்ரெஸ்ஸுன்றது அதிகமாக தான் இருக்கணும். ஏன்னா சிட்டிக்குள்ளே இவருக்கு நிறைய வேலை இருக்குது. அந்த வேலையை கூட அவர் செய்யாமல் கிராமத்தில் போய் சும்மா இருந்தாருன்னா அதை நினச்சி அவரோட ஸ்ட்ரெஸ்ஸுன்றது அதிகமாக இருக்கணும். ஏன் குறைஞ்சிது?
ஏன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது. ரொம்ப முக்கியமாக அப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒரு நபர் இன்றைக்கி மதியம் சாப்பாடை அவர் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் ஒரு கிராமத்தில் இருக்கிறாரு, இன்னொரு நபர் சிட்டியில் இருக்கிறாரு. 2 பேரில் யாரால் அவரோட மதிய உணவை ஈஸியாக வாங்க முடியும்? கண்டிப்பாக சிட்டியில் இருக்கிறவங்களால தான். பக்கத்தில் இருக்கிறவங்க சாப்பாடு கொடுப்பாங்கன்றதெல்லாம் விட்டுட்டா, இந்த வெளியில் வேலை செஞ்சு ஒரு சாப்பாட்டுக்கான பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு சிட்டியில் தான் அதிகமாக இருக்குது. அப்போ நான் சிட்டியில் இருக்கும்போது தான் என்னோடய சாப்பாட்டை ஈஸியாக என்னால் எடுத்துக்க முடியும், என்னோடய வாழ்க்கையுமே ஈஸியாக வச்சுக்க முடியும். அப்படி இருந்துமே சிட்டிக்குள்ளே ஏன் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது? ஏன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குற விஷயம் நம்மளோட சாப்பாடு கிடைக்கலையே, நமக்கு நிறைய வேலை இருக்கே, நமக்கு கிடைக்காத விஷயங்கள் வெளியே நிறைய சுற்றி இருக்கே அப்படின்றது கிடையாது. அதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கலாம், ஆனால் அது அந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்காது. நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, நம்ம கவனிக்காத ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நான் சொல்கிறத கற்பனை பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கீங்க, டிவி ரொம்ப சத்தமாக ஓடிக்கிட்டு இருக்கு, ஏதோ சீரியல். ஒரு கிச்சனுக்குள்ளே யாரோ பாத்திரத்தை போட்டு உடச்சிக்கிட்டு இருக்காங்க. குழந்தைகள் அங்கேயும் இங்கேயும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. வெளியில் ஏதோ ஒரு கட்டிடம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. நிறைய ரோட்டில் ஹார்ன் அடிச்சுக்கிட்டு ஒரே டிராஃபிக்காக இருக்குது. இப்போ உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருப்பீங்க. நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கக்கூடிய ரொம்ப பெரிய விஷயம் என்ன அப்படின்னா நாய்ஸ் அப்படின்ற ஒரு விஷயந்தான். இரைச்சல், இந்த நமக்கு தேவைப்படாத ஒரு சத்தம் அப்படின்றது தான். இதுக்கு காரணம் என்ன? நம்ம 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குகையில் வாழ்கிறப்போ குகையை விட்டு வெளியே நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் குகைக்கு வெளியில் நிறைய ஆபத்து இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஒரு சிங்கம் வரலாம், ஒரு புலி வரலாம், நெருப்பு கூட வரலாம். அப்போ நான் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு குகைக்குள்ளே இருந்துக்கிட்டே அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? என்னோடய பார்வைன்றது ரொம்ப கம்மியான இடத்த தான் கவர் பண்ணுது. பின்னாடி ஒரு ஆபத்து வந்தால் கூட என்னால் பார்க்க முடியாது. அப்போ இந்த ஆபத்தெல்லாம் பார்க்குறதுக்கு நான் எதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா என்னோடய காதை மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன். பல மில்லியன் வருடங்களாக இப்படி என்னோடய காதை நான் பயன்படுத்திக்கிட்டே வந்ததுனால என்னோடய காதுக்கும் மூளைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்னோடய கண்ணுக்கும் மூளைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். காதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான சத்தம் ஏற்படுது அப்படின்னா நம்மளோட மூளை உடனடியாக அலர்ட் ஆகிடும். அதனால தான் ஒரு பேய் படத்தில் கூட நம்மளை பயமுறுத்தணும் அப்படின்னா சத்தங்களை பயன்படுத்துவாங்க. சடனாக ஒரு சவுண்ட் வரப்போ நமக்கு தூக்கி வாரி போடும். இந்த ஓட்டப்பந்தயத்தில் கூட அதனால தான் துப்பாக்கி சுட்டதுக்கப்புறம் நம்மளை ஓட சொல்கிறாங்க. நமக்கு முன்னாடி ஒரு லைட்டை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஓடுங்கன்னு சொல்கிறது கிடையாது. ஏன்னா காதுக்கும் மூளைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு தான் ரொம்ப வலிமையானது. இப்போ நம்மளை சுற்றி ஏதோ சத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நமக்கு தெரியும் அந்த சத்தம்லாம் நமக்கு ஆபத்து இல்லை அப்படின்னு. ஆனால் நம்மளோட மூளைக்கு அது ஆபத்து இல்லைன்றது தெரியவே தெரியாது. ஏன்னா அது 10,000 வருடத்துக்கு முன்னாடி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு சத்தம் திடீர்னு எனக்கு கேட்டதுன்னா என்னோடய அலர்ட் அங்கே தான் போகும். இப்படி சுற்றி வெவ்வேறு சத்தம் உடனடியாக மாறி மாறி வந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா என்னோடய அலர்ட்னஸ் அப்படின்றது ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி கண்ணா பின்னாடி என்னோடய அலர்ட்னஸ் மாறுறதுனால தான் நமக்கு ஸ்ட்ரெஸ் வரும். ஒரு கிராமத்தில் போய் பார்த்தீங்கன்னா இவ்வளவு இரைச்சல்ன்றது அங்கே இருக்காது. ஆனால் ஒரு சிட்டியில் தான் இவ்வளவு இரைச்சல் அப்படின்றது இருக்கும். கிராமத்தில் சத்தங்கள் வரலாம், அது இயற்கை சார்ந்த சத்தங்களாகவே இருக்கும். ஆனால் ஒரு சிட்டியில் தான் செயற்கையான சத்தங்கள் வரும். நம்மளோட மூளை பல வருடமாக காட்டில் இருந்ததுனால எந்த சத்தம்லாம் ஆபத்து இல்லைன்றது அதுக்கு தெரியும். ஒரு தண்ணி ஓடுற சத்தமோ ஒரு குருவிகள் கத்துற சத்தமோ அதுக்கு ஆபத்து இல்லைன்னு தெரியும். அதனால அங்கே அமைதி அடையும். இந்த மாதிரியான சத்தங்கள் கேட்டதுன்னா அது அங்கே ஸ்ட்ரெஸ் ஆகாது. அதுக்கு பதிலாக அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி அமைதியாகும். அதனால தான் ஒரு வகையான இசையை கேட்குறப்போ நமக்கு அமைதியாக இருக்குது. ஈவன் குருவி சத்துற சத்தம் இல்லை இயற்கை சார்ந்த சத்தங்களை நம்ம ரிலாக்ஸேஷனுக்காக இன்றைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதை தவிர்த்து நமக்கு மூளை பழகாத புது புது சத்தம், அது ஒரு டிவி சத்தமாக இருக்கட்டும், ரோட்டில் ஹார்ன் அடிக்கிற சத்தமாக இருக்கட்டும், இந்த சத்தம்லாம் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை அதிகமாக கொடுக்கும். இந்த ரீசன்னால தான் சிட்டியில் இருக்கிறவங்க எந்நேரமும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருப்பாங்க. அவங்க தூங்கினாலுமே கூட அந்த சத்தங்கள் அவங்க காதில் விழுந்ததுன்னா அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக தான் இருக்கும். 2வது, சிட்டியில் இருக்கிறப்போ மூளை சோர்வு அப்படின்றது ஏற்படும். மூளை சோர்வு ஏற்படுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. நம்மளோட கான்சன்ட்ரேஷனில் 2 டைப் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் இருக்குது. ஒன்று டைரக்ட் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்றுத்த சாஃப்ட் ஃபேசினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ என்னோடய வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கான்சன்ட்ரேஷனோட பேர் டைரக்ட் அட்டென்ஷன். இதை நீங்கள் கூர்ந்து கவனிச்சாகணும். நான் என்ன சொல்கிறேன்றதை கவனிச்சாகணும். இதுக்கு உங்களுக்கு நிறைய எனர்ஜி விரயமாகும், உங்கள் மூளையும் இதனால் டயர்டும் ஆகும். ஆனால் இப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு பூங்காவுக்கு போகிறீங்க, அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அங்கேயுமே நீங்கள் அங்கே இருக்கிற விஷயங்களை கவனிக்கிறீங்க தான். ஆனால் அங்கே உங்களுக்கு அவ்வளவா எனர்ஜின்றது விரயமாகாது, மூளைன்றது டயர்டாகாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அங்கே நீங்கள் பயன்படுத்துகிறதோட பேர் சாஃப்ட் ஃபேசினேஷன்.
இந்த சாஃப்ட் ஃபேசினேஷனும் டைரக்ட் அட்டென்ஷனும் 10,000 வருடத்துக்கு முன்னாடியே நமக்குள்ளே உருவான ஒரு விஷயம். நான் ஒரு காட்டில் இருக்கேன் அப்படின்னா எந்நேரமும் கூர்ந்து கவனிக்கணுன்ற அவசியம் கிடையாது. என்னோட மூளை முதல்ல என்ன பண்ணும் அப்படின்னா சாஃப்ட் ஃபேசினேஷனாக பண்ணும். எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனால் ரொம்ப எனர்ஜியை விரயம் பண்ணாது, ரொம்ப கூர்ந்து ஒவ்வொரு அசைவையும் கவனிக்காது. ஆனால் திடீர்னு அது பார்த்துட்டு இருக்க ஒரு இடத்துல ஒரு சிங்கமோ ஒரு புலியோ வருதுன்னா அப்போ அது டைரக்ட் அட்டென்ஷன் மோடுக்கு மாறும். அந்த புலியை மட்டுமே அது கவனிச்சுக்கிட்டு இருக்கும், அதோட ஒவ்வொரு அசைவையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கும், அது எங்கே நகர்ந்து போகுது அப்படின்றத கவனிச்சுக்கிட்டு இருக்கும். இதை செய்கிறப்போ நிறைய எனர்ஜி தேவை, அதனால மூளை இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தால் டயர்டும் ஆகும். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த டைரக்ட் அட்டென்ஷன் தான் சிட்டியில் எப்போவுமே நமக்கு தேவைப்படுது. முக்கியமாக நம்மளும் அதை தான் தேர்ந்தெடுக்கவும் செய்கிறோம். நான் ஒரு வாரம் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டேன், வீக்கெண்டில் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு மாலுக்கு போகிறோம், ஒரு சினிமாவுக்கு போகிறோம், தியேட்டருக்கு போகிறோம். இப்படிப்பட்ட இடங்களில் நமக்கு சாஃப்ட் ஃபேசினேஷன் அப்படின்றது கிடைக்கிறது கிடையாது. அங்கேயுமே கூர்ந்து கவனித்து தான் அந்த என்டர்டைன்மெண்ட்டை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனால் அங்கே எந்நேரமும் டைரக்ட் அட்டென்ஷனை பயன்படுத்துகிறோம், சாஃப்ட் ஃபேசினேஷன் நடக்கிறது இல்லை, மூளையும் டயர்டாகிட்டே இருக்குது. ஆனால் ஒரு ரூரல் ஏரியாவில் பெரிய சிட்டி இல்லாத இடங்களில் சாஃப்ட் ஃபேசினேஷனுக்கான வாய்ப்புன்றது அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோவா மால்ஸ் கிடையாது, அவ்வளோவா தியேட்டர்ஸ் கிடையாது. சில நேரங்களில் சும்மா இருக்க வேண்டிய தேவை ஏற்படுது. அதனால் சாஃப்ட் ஃபேசினேஷனை அவங்களால பண்ணிக்கவும் முடியும். இதை விட ரொம்ப முக்கியமாக ஒரு அன்றாட வாழ்க்கையை சிட்டியில் நடத்தணும் அப்படின்னாலே அங்கே டைரக்ட் அட்டென்ஷன் ரொம்ப தேவைப்படுது. ஒரு ரோடில் டிராஃபிக் அதிகமாக இருக்கும், நம்ம எதிர்பார்க்காத புது புது விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் டைரக்ட் அட்டென்ஷன்றது எப்போவுமே ஆனில் இருக்கும். அதனால தான் சிட்டியில் அதிகமாக மூளை சோர்வும் ஏற்படுது. அடுத்தது நம்ம காடை விட்டு வெளியே வந்ததுனால நம்ம தூக்கத்தோட தரத்துலையும் நிறைய பிரச்சனை ஏற்பட்டுது. நம்ம மூளையில் 2 பகுதி இருக்குது, ஒன்று ஒர்க்கிங் மெமரி, இன்னொன்று ஸ்டோரிங் மெமரி. இந்த ஒர்க்கிங் மெமரி என்ன செய்யும் அப்படின்னா இப்போ நான் ஒரு வேலை செய்கிறப்போ அந்த வேலைக்கு தேவையான நினைவுகளை கொண்டு வந்து வச்சு வேலை செய்யும். அப்படி நான் செய்கிற வேலை மூலியமாக உருவாகக்கூடிய புது நினைவுகளையும் அந்த ஒர்க்கிங் மெமரிக்குள்ளேயே வச்சுருக்கோம். எப்போ நான் நைட்டு தூங்குறனோ அப்போ தான் இந்த ஒர்க்கிங் மெமரியில் இருக்கக்கூடிய நினைவுகளை இந்த ஸ்டோரிங் மெமரிக்கு அது மாற்றும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிட்டியில் நம்ம நிறைய டைரக்ட் அட்டென்ஷனை பயன்படுத்துறதுனால நிறைய ஒர்க்கிங் மெமரியை உருவாக்கிக்கிட்டே இருப்போம். அப்போ இரவு தூங்குறப்ப இந்த அனைத்து ஒர்க்கிங் மெமரியும் அது ஷார்ட் அவுட் பண்ணி பொறுமையாக ஸ்டோரிங் மெமரிக்குள்ளே கொண்டு போகணும். இந்த வேலையை அதிகமாக இரவு நமக்கு நடக்கிறதுனால நிறைய கனவு வரும், நம்மளால் ஒழுங்காக தூங்க முடியாது. அடுத்தது நமக்கு சிட்டியில் அதிகமாக சன்லைட் எக்ஸ்போஷர் கிடைக்காதனால விட்டமின் டி குறைபாடு ஏற்படும். இது ரொம்ப சாதாரண விஷயம் தான், நான் நிறைய இடத்துல கேட்டிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஒரு ஆச்சரியமான டேட்டாவாக சொல்கிறேன். 1980களில் அதாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆரம்பித்த காலத்தில் லண்டனில் அதிகமான புகைகள் வெளியே வர ஆரம்பிச்சிது. அந்த புகை சூரிய வெளிச்சத்தை தடை செஞ்சுது. அதனால் என்ன ஆனது அப்படின்னா லண்டனில் இருந்த 80% அதிகமான குழந்தைகளுக்கு ரிக்கெட்ஸ் அப்படின்ற ஒரு நோய் வந்தது. அது என்னென்னா விட்டமின் சி குறைபாடுனால போன்லாம் ரொம்ப வீக்காகி உடையிற நிலைமைக்கு போகிறது. கிட்டத்தட்ட ஒரு ஊரில் இருந்த குழந்தைகளில் 80% குழந்தைக்கும் அதிகமாக போன் வீக் ஆகுது அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ சிட்டியில் இருக்கிற நமக்கு விட்டமின் டி குறைபாடுன்றது கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்குமே நிறைய டாக்டர்ஸ் விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. அடுத்தது இந்த ஆத்தர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு எம்பத்தி அப்படின்றது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு முக்கியமான காரணம் இப்போ சிட்டியில் இருக்கிறவங்களாம் கெட்டவன், இந்த வில்லேஜில் இருக்கிறவங்களாம் நல்லவன் அப்படின்னு சொல்ல வரல. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. நம்ம காடுகளில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தப்போ நம்ம கூட்டம் கூட்டமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். என்னோட கூட்டத்து மேலே மட்டும்தான் எனக்கு எம்பத்தி அப்படின்றது இருக்கும். அடுத்த கூட்டத்து மேலே எனக்கு எம்பத்தின்றது இருக்க வேண்டிய தேவை கிடையாது. நம்ம கூட்டமாக போய் ஏதோ வேட்டையாடி எடுத்துகிட்டு வருவோம். அப்போ அந்த உணவை என்னோட கூட்டத்தோடு நான் பகிர்ந்துக்கிட்டால் தான் நாளைக்கு வேட்டைக்கு போகிறப்பையும் என்னோட கூட்டம் என் கூட வரும். அப்போ என்னோட கூட்டத்து மேலே நான் அக்கறையாக இருக்கணும், அது மேலே ஒரு எம்பத்தியை நான் வளர்த்துக்கணும். ஆனால் இதே எம்பத்தியை வேற ஒரு கூட்டத்து மேலே நான் வளர்த்துக்கிட்டேன்னா என்ன ஆகும்? அந்த கூட்டத்துக்கு நான் உணவை கொடுப்பேன், கடைசியில் எனக்கும் உணவு கிடைக்காம போயிடும். அப்போது வேற ஒரு கூட்டத்து கூட எனக்கு எம்பத்தின்றது இருக்கக்கூடாது, அவங்க மேலே பெருசாக அக்கறை இருக்கக்கூடாது. அப்போ தான் அவங்க கூட சண்டை போட்டு என்னோட உணவை நான் எடுத்துகிட்டு வர முடியும். இப்படி தான் நம்மளோட மூளைன்றது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நம்ம ஒரு சிட்டியை எடுத்துக்கிட்டோம்னா அங்கே நிறைய மனிதர்கள் இருக்காங்க, ரொம்ப பாப்புலேஷன் அதிகம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் அங்கே போட்டி மனப்பான்மையும் அதிகம். எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அங்கே நான் போட்டி போட்டாக வேண்டிய தேவை இருக்குது. அதனால என்ன நடக்குது அப்படின்னா எனக்கு தெரியாத ஒரு நபருக்கு நேராக நான் போட்டி போடணுமா இல்லை அவர் மேலே கருணையாக இருக்கணுமான்னு கேட்டால் என்னோட காடில் வளர்ந்த அந்த மூளை இங்கே நீ போட்டி போடணும் அப்படின்னு சொல்லிடுது. ஆனால் வில்லேஜில் அவ்வளவு மனிதர்கள் கிடையாது. இருக்கிறவங்களும் நமக்கு ஓரளவுக்கு பழகுனவங்களாக இருப்பாங்க. அங்கே சுற்றி பார்த்தாலும் நம்மளோட சொந்தக்காரவங்களாக இருப்பாங்க. அதனால அங்கே எம்பத்தின்றது ஈஸியாக ஒரு மனிதனுக்கு வருது. ஆனால் ஒரு சிட்டிக்குள்ளே எம்பத்தின்றது அவனுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த எம்பத்தி கம்மியாக தான் இருந்துட்டு போதே, அதனால் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் நம்ம காடில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தப்போ
எனக்கு நான் எப்போ எம்பத்தியை காட்டுறனோ அப்போ தான் என்னோட குடும்பத்தோடு நான் இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ எம்பத்தியை நான் காட்டுற இடத்துல தான் நான் சேஃபாக உணர்ந்துக்கிட்டு இருந்தேன். எம்பத்தியை காட்டுற இடத்துல நான் அமைதியாக இருக்க முடியும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க முடியும். ஆனால் எப்போ நான் ஒரு போட்டி மனப்பான்மையோடையே இருக்கணும், அங்கே நான் என்னோட குடும்பத்தோடு இல்லை. அப்போ அங்கே எனக்கு ஆபத்து இருக்குது, அதனால நாங்கள் சேஃபாக இருக்க முடியாது, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ சிட்டியில் இருக்கிறப்போ நம்மளால் அதிகமாக எம்பத்தியை காட்ட முடியாமல் இருக்கிறதுனால அங்கே நம்மளோட வீட்டில் இருக்கிற மாதிரி உணர்றது இல்லை. அங்கே அதனால நமக்கு ஸ்ட்ரெஸ் எப்போவுமே அதிகமாகவே இருக்குது. இந்த இயற்கையை விட்டு வெளியே வந்தது நமக்கு இவ்வளவு பிரச்சனையை கொடுக்குதுன்னா, இயற்கையோட ஒன்றிய ஒரு வாழ்க்கை நமக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்டை கொடுக்கும்? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பெனிஃபிட் என்னென்னா, நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை ரொம்பவே குறைக்கும். 1970லேருந்து 1980க்கு நடுவில் ஜப்பான் மக்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. ஏன்னா 2ஆம் உலகப் போர்லேருந்து மீண்டு வந்து ஒரு வல்லரசு நாடாக மாறணுன்றதுனால ரொம்ப கடினமாக அவங்க எல்லோரும் உழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருந்தது. எல்லா ஃபேக்ட்ரிஸ்லேயும் ஒர்க்கிங் ஹவர்ஸ்ன்றது ரொம்ப அதிகமாக இருந்தது. கவர்மெண்ட்டே அந்த ஆர்டரை போட்டிருந்தாங்க. எல்லோரும் ரொம்ப கடுமையாக உழைச்சிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் அவங்க ரொம்ப பேர்ன் அவுட் ஆகி ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாங்க. இதை பார்த்த ஜப்பான் அரசாங்கம் என்ன முடிவெடுத்ததுன்னா, நம்ம இவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு நிறைய யோசிச்சு பார்க்குறாங்க. நிறைய தியேட்டர்ஸ் கட்டலாமா, நிறைய பார்ஸ் கட்டலாமா, பப் கட்டலாமா அப்படின்லாம் யோசிச்சு பார்த்து கடைசியாக அவங்க எடுத்த ஒரு முடிவு என்னென்னா, அவங்க நாட்டில் பல ஆண்டுகளாக ஒரு நடைமுறை இருந்தது. அந்த நடைமுறையோட பேர் ஷின்ரின் யோக்கு. ஷின்ரின் யோக்கு அப்படின்னா ஃபாரஸ்ட் பாத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, நிறைய காடுகளை தேர்ந்தெடுத்தாங்க. அங்கே மனிதர்கள் போயிட்டு வரதுக்கான வசதியை ஏற்பண்ணி கொடுத்தாங்க. நிறைய இண்டஸ்ட்ரிக்கிட்ட ஒவ்வொரு மாதமோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு முறை மக்களை இந்த மாதிரி ஃபாரஸ்ட் பாத்திங்க்கு கூட்டிகிட்டு போகணுன்ற ஒப்பந்தத்தையும் பண்ணாங்க. இதனால் என்ன ஆனது அப்படின்னா, ஜப்பானியர்கள் இன்னும் கடுமையாக உழைக்க முடிஞ்சுது. அவங்களோட ஸ்ட்ரெஸ்ன்றது குறையவும் ஆரம்பிச்சிது. இது அவங்க ஜஸ்ட் முன்னோர்கள் பண்ணாங்க நம்மளும் பண்ணுவோம் அப்படின்லாம் பண்ணல. நிறைய ஸ்டடீஸையும் இதை வச்சு பண்ணாங்க. ஒரு காடுக்குள்ளே ஒரு மனிதன் போகிறதுக்கு முன்னாடி அவனோட கார்டிசால் லெவல், ஸ்ட்ரெஸ் ஹார்மோனோட லெவல் எப்படி இருக்குது, அவனோட ஹார்ட் பீட் எப்படி இருக்குது, அவனோட பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம் மெஷர் பண்ணாங்க. காடுக்குள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் இதே விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தப்போ எல்லாமே ரொம்ப குறைஞ்சிருந்தது. அவனோட ஸ்ட்ரெஸ்ஸுன்றது ஃபிசிக்கலாகவே அவனுக்கு ரொம்ப குறைஞ்சிருந்தது. இந்த ஸ்ட்ரெஸ் குறையிறதுக்கு காரணம் என்னென்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், காடுகளில் இருந்த சத்தம். இந்த சவுண்டை வச்சு அதுக்கப்புறம் சவுண்ட் தெரப்பியும் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த நீர் விழுற மாதிரியான சத்தம், பறவைகள் கத்துற சத்தம், இப்படி ஒவ்வொரு சத்தத்தையும் வச்சு வெவ்வேறு மூட் என்ஹான்சிங் தெரப்பியை கொடுத்தாங்க, ஸ்ட்ரெஸ் ரெடியூசிங் தெரப்பியை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் காடில் வரக்கூடிய ஒரு வகையான ஸ்மெல்லையும் எடுத்து அரோமா தெரப்பி அப்படின்றதையும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. யாரெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த சவுண்ட் தெரப்பி, அரோமா தெரப்பி, ஃபாரஸ்ட் பாத்திங் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே ஃபைனலாக என்ன சொல்லுது அப்படின்னா, காடை ஒன்றுன ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறப்போ நம்மளோட ஸ்ட்ரெஸ்ன்றது கண்டிப்பாக குறையும். அடுத்தது, இது ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறத தாண்டி நம்மளோட இம்யூனிட்டியை அதிகமாக பூஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிது. ஸ்ட்ரெஸ்ஸுக்காக பண்ண ஸ்டடியில் இவங்களுக்கு என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, இது ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும் குறைக்கிறது கிடையாது, உடம்புல இருக்கிற இம்யூன் செல்ஸையுமே அதிகப்படுத்துது அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சாங்க. இந்த ஆத்தர் இன்னொரு ஸ்டடியை பற்றி கூட சொல்கிறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நிறைய பேஷண்ட்டை ஸ்டடி பண்ணி பார்க்குறாங்க. எந்த பேஷண்ட்லாம் சீக்கிரமாக குணமடைஞ்சு வெளியே வராங்கன்ற ஸ்டடியை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதை எடுத்ததுக்கப்புறம் ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிய வந்தது என்னென்னா, பேஷண்ட் குணமடைகிறதுக்கு அவங்களோட உடல்வாக தாண்டி ஒரு முக்கியமான காரணம் இருந்துச்சு. அது என்னென்னா, எந்த பேஷண்ட்லாம் ஒரு வெளியில் ஒரு இயற்கை சீனரி இருக்கக்கூடிய ஒரு விண்டோ பக்கத்தில் இருந்தாங்களோ, அந்த பெட்டில் இருந்தாங்களோ, அவங்களாம் சீக்கிரமாக குணமடைஞ்சு வெளியே போயிட்டே இருந்தாங்களாம். இதை வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எப்போ ஒரு இயற்கையை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்களோ, இயற்கையை கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, உங்களோட இம்யூனிட்டியும் ரொம்ப அதிகமாக பூஸ்ட் ஆகும். அடுத்தது, இந்த ஃபாரஸ்ட் பாத்திங் அப்படின்றது நம்மளோட காக்னேட்டிவ் அபிலிட்டியையும் நம்மளோட க்ரியேட்டிவிட்டியையும் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுது. இந்த ஆத்தர் ஒரு ஸ்டடி பண்ணுறாங்க. நிறைய பேர் இந்த ஹைக்கிங் போகிறவங்க, கேம்பிங் போகிறவங்க, ரிவர் ராஃப்டிங் போகிறவங்களெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட ரீசனிங் ஸ்கில் எப்படி இருக்குது, அவங்களோட காக்னிட்டிவ் அபிலிட்டி எப்படி இருக்குது, அவங்களோட க்ரியேட்டிவிட்டி எப்படி இருக்குது அப்படின்ற டெஸ்ட்டை பண்ணுறாங்க. அவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் இதே விஷயத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ அவங்களுக்கு இதோட ஸ்கோருன்றது அதிகமாக இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா, இவங்க எப்போல்லாம் இந்த ஃபாரஸ்ட் பாத்திங் போகிறாங்களோ அங்கெல்லாம் சாஃப்ட் ஃபேசினேஷன் அப்படின்றது நடக்குது. இந்த சாஃப்ட் ஃபேசினேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த டைரக்ட் அட்டென்ஷனுக்கான ஒரு ஓய்வு. இந்த டைரக்ட் அட்டென்ஷன் போதுமான ஓய்வு எடுத்துகிட்டு வந்ததுனால திரும்ப அந்த டைரக்ட் அட்டென்ஷனை டெஸ்ட் பண்ணுறப்போ, இந்த காக்னிட்டிவ் அபிலிட்டியை, இந்த க்ரியேட்டிவிட்டியை டெஸ்ட் பண்ணுறப்போ அது அதிகமான ஸ்கோரை எடுத்திருக்கு. இந்த ஃபாரஸ்ட் பாத்திங் மென்டல் ஹெல்த்தையும் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு. இந்த 2ஆம் உலகப் போரில் நிறைய ஜப்பான் சோல்ஜர்ஸ்லாம் PTSD, இந்த போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் அப்படின்ற நோயை வளர்த்துக்கிட்டாங்க. ரொம்ப ட்ராமாவில் இருந்தாங்க. ஸோ அவங்கள ட்ராமாவிலேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்குறப்போ, இதே ஃபாரஸ்ட் பாத்திங் டெக்னிக்கை பயன்படுத்தி தான் அவங்களோட மென்டல் ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணாங்க. கடைசியாக இந்த இயற்கையை ஒன்றிய வாழ்வுன்றது
குழந்தைகளோட ஹெல்த்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம், நான் முதல்ல சொன்ன மாதிரி குழந்தைகள் எப்போது இயற்கையோடு ஒன்றிய ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்களோ அப்போ அவங்க அதிகமாக ஃபிசிக்கலாக தான் விளையாட வேண்டிய தேவை இருக்குது. டிவி பார்த்துக்கிட்டேவோ இல்லை வீடியோ கேம்ஸ் விளையாடிக்கிட்டோ அவங்க இருக்க போகிறது இல்லை. நிறைய ஃபிசிக்கலாக விளையாடுறதுனால ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஹெல்த்ன்றது இம்ப்ரூவ் ஆகுது. ரெண்டாவது, அவங்களுக்கு அங்கே ஸ்ட்ரெஸ்ஸுன்றது அதிகமாக இருக்கிறது கிடையாது. அதனால அவங்களோட இம்யூனிட்டியும் பூஸ்ட் ஆகுது. ஸ்ட்ரெஸ் குறையிறதுனால இம்ப்ரூவ் ஆகிற இம்யூனிட்டியை தாண்டி ஒரு இயற்கையான ஒரு காடில் ஒரு மலை பிரதேசத்தில் நம்ம விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னா அங்கே நிறைய கிருமிகள் இருக்கும். அந்த கிருமிகளை சின்ன வயசுலேயே அவங்க பழகிக்கிறதுனால அவங்களோட இம்யூனிட்டி அதன் மூலியமாகவும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஒரு குழந்தை இயற்கை ஒன்றிய சூழலில் வளர்கிறப்போ அதோட இம்யூனிட்டியாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் எல்லாமே நல்ல ஒரு வகையில் வளர்ந்து வருது. ஸோ இது எல்லாமே ஓகே. ஒரு சிட்டிக்குள்ளே இருக்கிறேன்னா ஒரு இயற்கையோட ஆக்சஸ் இல்லைன்னா நான் என்ன தான் செய்கிறது? நான் சிட்டியை விட்டு மொத்தமாக ஊரை காலி பண்ணிட்டு போயிடணுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான சில அட்வைஸை இந்த ஆத்தர் சொல்கிறார். முதல் விஷயம் என்னென்னா, நம்ம சிட்டிக்குள்ளே இருக்கிறப்போ இயற்கையோட ஆக்சஸ் இல்லைன்னு நான் சொல்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா, சிட்டிக்குள்ளே இயற்கையே இல்லைன்னு நான் சொல்லலை. சிட்டிக்குள்ளே நம்ம இருக்கிறப்போ நம்மளை சுற்றி இயற்கை இருக்கலாம், ஆனால் அந்த இயற்கையை நம்ம கவனிக்கிறதே கிடையாது, அதை அப்சர்வ் பண்ணுறதும் கிடையாது. ஏன்னா நம்ம எப்போவுமே பிஸியாக இருக்கும். ஸோ முதல்ல நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, சிட்டிக்குள்ளே இருந்தாலுமே உங்களை சுற்றி நிறைய இயற்கையான விஷயங்கள் இருக்கும். மரம் இல்லாத சிட்டிலாம் கிடையாது. ஸோ நீங்கள் கொஞ்ச நேரம் ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் 5 நிமிஷம் அந்த மாதிரியான ஒரு இயற்கை கூட உங்கள் நேரத்தை செலவழிக்கணும். அதை நீங்கள் கவனிக்கணும். காதில் ஹெட்செட் போட்டுட்டு பாட்டு கட்டிகிட்டேலாம் கவனிக்கக்கூடாது. ஜஸ்ட் அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். ஒவ்வொரு மாதமும் குறைஞ்சது 5 மணி நேரம் வெளியில் எந்த ஒரு நாய்ஸும் இல்லாத ஒரு இயற்கை இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் போகணும். அது கொஞ்சம் சிட்டியை விட்டு வெளியில் பெருசாக ஆட்டோமொபைல்ஸ் இல்லாத, ஃபேக்ட்ரி இல்லாத ஒரு இடம் இருந்ததுன்னா அங்கே நீங்கள் போய் ஒவ்வொரு மாதமும் அட்லீஸ்ட் ஒரு 5 மணி நேரம் செலவழிச்சிங்கன்னா அது போதும்னு இந்த அத்தை சொல்கிறாரு. இது இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு 3லேருந்து 4 நாள் டோட்டலாக இயற்கை இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு, ரொம்ப சேஃபான ஒரு பிளேஸுக்கு நீங்கள் போகலாம். அதற்காக நிறைய பணத்தை செலவு பண்ணி ஏதோ புது புது இடத்துக்கு போகணுன்ற அவசியம் கிடையாது. உங்களோட நேட்டிவாக கூட அது இருக்கலாம். கொஞ்சம் தொலைவில் எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் கொஞ்சம் இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு இடத்த கண்டுபிடிங்க. அங்கே வருஷத்துக்கு ஒரு 3லேருந்து 4 நாள் போங்க. அடுத்தது, இந்த மாதிரியான இயற்கை இடங்களுக்கு நீங்கள் போகிறப்போ கையில் ஃபோன் இல்லாமல் நிறைய டெக் கேஜெட்ஸ் எடுத்துக்காமல் போனீங்கன்னா அங்கே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை உங்களால் முழுமையாக அனுபவிக்க முடியும். இந்த மாதிரி ஃபோனை எடுத்துகிட்டு போகாதீங்க, ஹெட்செட் எடுத்துகிட்டு போகாதீங்க அப்படின்னு நம்ம சொன்னால் இப்போ புதுசாக ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட பேர் டெக் ஷேமிங்காக. நம்ம யாரோ ஒரு நபர் ஒபிஸாக இருக்காருன்னா கொஞ்சம் வெயிட்டை குறைப்பா உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னால் என்ன நீ பாடி ஷேமிங் பண்ணுற அப்படின்னு ஆக்ரோஷம் அடைவாங்க. அந்த மாதிரி இப்போ புதுசாக ஒரு விஷயம் உருவாயிருக்கு. அதுக்கு பேர் என்னென்னா டெக் ஷேமிங்காக. ரொம்ப ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியே, எந்நேரமும் டிவி பார்க்குறியே அப்படின்னு சொன்னால் நீ என்ன டெக் ஷேமிங் பண்ணுற அப்படின்னு ஒரு புது டைமை கண்டுபிடிச்சிருக்காங்க. ரீசெண்டாக படித்தேன், ரொம்ப காமெடியாக இருந்தது. ஸோ எந்த ஒரு நல்ல விஷயத்த சொன்னாலுமே அது ஏதோ ஒரு வகையில் ஷேமிங் அப்படின்னு இன்னும் ஜென்ரேஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஃபீட்பேக்கை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியணும். கடைசியாக ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டுக்குள்ளேயே நிறைய செடிகள் வளங்க, முடிஞ்சால் மரங்களை வளங்க. இல்லை எனக்கு அதுக்கெல்லாம் இடம் கிடையாது அப்படின்னா பிரச்சனை இல்லை, உங்கள் வீட்டுக்குள்ளே இன்டோர் பிளான்ட்ஸ் அது நீங்கள் வளங்க. இது ஆரம்பத்தில் வளர்க்குறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பழகிக்கிட்டிங்கன்னா இது உங்களோட மூடை என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ ஓவராலாக இந்த புக்கில் இந்த விஷயம் தான் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் மாதிரி எனக்கு தோணுது. ரொம்ப சிம்பிளான விஷயம், ஆனால் நம்ம ஒழுங்காக புரிஞ்சு வச்சுக்கலையோ அப்படின்னு தோணுது. ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.